ஆத்தா ஈஸ்வரி தாய் மாரியாத்தா ஏழைக்கு இறங்கினமா கூப்பிட்டு வரணும் கூடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மகளுக்கு மயனுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் ஆத்தா அந்த மயம் வந்து பேசணும் ஆத்தா ஆத்தா ஈஸ்வரி ஏன் இப்படி என்னை விட்டுட்டு போனேன்னு என் பிள்ளை வந்து மன உருகி உள்ள உருகி வந்து அழுகுது கண்ணீரோட உட்காந்துருக்கு ஆத்தா ஈஸ்வரி நான் என்ன பாவம் செஞ்சு என்னை நடு ஆற்ற விட்டுட்டு போயிட்டே இந்த 3 பிள்ளைகளை வச்சு நான் என்ன செய்வேன்னு அழுகுது ஆத்தா ஈஸ்வரி எனக்கு எடுத்த அம்மா புருஷனை வந்து பேச வைக்கணும் தான் அந்த புருஷனை வந்து பேசணும் ஆத்தா நான் சாக மாட்டேன்னு சொன்னீனா நான் பிழைச்சிக்கிறேன் நீ கவலைப்படாதுன்னு சொன்னீனா நான் சாக மாட்டேன் எதுக்கு நான் செத்து போய் நீ அழுதுகிட்டு இருக்கிறேன் நான் சாக மாட்டேன் நான் உயிரோட இருப்பேன் நான் என் பிள்ளை ஊட்டிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு நான் சந்தோஷமா இருப்பேன் நீ வந்து கவலைப்படாதேன்னு நான் உன்னை சொன்னீனாத்தா நான் இருக்கின்னு சொன்னில்ல என்னை வந்து நான் காப்பாற்றி விடுவேன் நீனு என்னை காப்பாற்றிடு என் பிள்ளைகளுக்காக நீ என்னை காப்பாற்றி விடுன்னு சொன்னீனா உன்னை நான் திட்டுனதோ வச்சதோ சண்டை விட்டதோ எதுவும் மனசுல வச்சுக்காதுன்னு சொன்னீனா இல்லையா நான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படாத கண்ணீரை தொடைன்னு சொன்னீனா அழுதுகிட்டே நிற்கிறிய தலைமாட்டில் நின்று நான் பழத்துக்குருவி நீ அழுகாதேன்னு சொன்னீனா நீ தெய்வம்னு கிடக்குற உன் தெய்வம் வந்து உன் தாலி பாக்கியத்தை காப்பாற்றுன்னு சொன்னீனா இல்லையா சொல்லி இப்போ போச்சு சொல்லி இல்லை விதி வந்து என் பிள்ளைக்கு வந்து தாய்ப்பேன் ஸ்தானம் இருக்கக்கூடாதுன்னு இருந்துச்சு அவன் வாங்கி வந்த வேறம் நானும் அவனும் ஒரு இடத்துல சேர்ந்துருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ஒருத்தவ தெரியுமா தெரியாதா சொன்னாங்கல்ல 2 பேரும் ஒரு இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல தலை கொண்டே வச்சிருந்தேன் ஒரு நைட்டு வந்ததுனால இப்போ விளையா போச்சு சேர்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கத்தான் நீ கொண்டாந்து அவனை என் மூஞ்சில் முடிக்க வைக்கியா சொல்லு நீங்கள் எல்லாத்தானே வர சொல்லி குட்டியான்னு சொல்லி இப்படி பண்ணியாச்சு சொன்னாங்கல்ல எனக்கு அவனுக்கு ஒத்து வராது அவன் மூஞ்சில் முடிச்சாவே தாப்பனை எடுத்துருவேன்னு சொன்னாங்கல்ல இன்னைக்கு என்னை இழந்துட்டு இன்னைக்கு வந்து நான் இருப்பேன் நான் வந்துருவீனா நீ அடித்தாலும் பிடிச்சாலும் நீ வந்துருவியே கோவமாக போனாலும் சத்த நேரம்தான் அங்கிட்டு போவேன் சத்த நேரம் கழித்து வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு வந்து ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து உட்காந்துருவி சரி நீனு வந்து பேசிடுவியே அப்படின்னு நான் சொல்லுவீனா எங்கிட்டு போனாலும் சத்த நேரமே இந்த கோவத்தில் இருப்பி அப்புறம் வந்துடுவேன் நீ வாசலை பார்த்துட்டு உட்காந்துருப்பேல உங்கள் அப்பா வந்துடுவார் ஏதாச்சும் வாங்கிட்டு வருவாருன்னு அப்போத்தேன்னு சொன்னி நீ வந்துட்டேன்னு சொல்லுவில்ல இன்னைக்கு வீட்டு வாசலை பார்க்குற அந்த வண்டி சத்தம் கேட்காதான்னு வாசலை எட்டி பார்க்குற அந்த வண்டி சத்தம் கேட்காதான் நம்ம புதுசை இறங்கி வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னா வர்றப்ப கையில் வந்து எதுவுமே இல்லாமல் வரவே மாட்டேன் தெரியுமா தெரியாதா பையோட தானே வீட்டுக்கு வந்து நுழைவி என் பிள்ளை ஊட்டியெல்லாம் இன்னைக்கு பறக்குதே இப்படி விட்டுட்டு போயிட்டியேன்னு தலையில வைக்கிறே அடிச்சுட்டு கிடக்குற நீ ஒரு நாள் சண்டையில சொன்னேல நீ இருக்கிறதோட செத்து தொலைடான்னு சொன்னியா ஞாபகம் இருக்கா அப்ப என்ன சொன்ன நீ என்னைக்காவது நான் இல்லாத வழி வயதுன்னு உனக்கு தெரியும்பியா அன்னைக்கு தெரியும் இந்த புருஷன் எங்கே போனேன்னு சொன்னியா இல்லையா சொன்னியா சொல்லலையா சொன்னே இல்லை அன்னைக்கு நீ இல்லாமல் இருந்தா போ உழைச்சி கூட பிள்ளைய வளர்ப்பில்ல சனியம் செத்து தொலைடான்னு சொன்னியா இப்போ இப்படி விட்டுட்டு போய் அதுக்கு விட்டுட்டு போனீங்களா நீ சொன்னே இல்லை விட்டுட்டு போ நான் விட்டுட்டு போகிறப்ப தெரிய முடியும் உனக்கு அப்படின்னு நான் சொன்னில்ல தெருவா பிச்சை எடுத்தேன்னு நீ வாழ்வேன்னு சொன்னீனா அன்னைக்கு சொல்லு அதுக்காக தெருவா விட்டுட்டு போயாச்சா நீ சொன்னியா இல்லையா நான் பதில் சொன்னீனா இல்லையா சொல்லு சொன்னீங்க குடி போய் அடி பொறுக்க முடியாமல் நான் சொல்லிவிட்டு தெரியாமல் அப்படின்னு சாமிக்கெலாம் மன்னிப்பு கேட்டு நான் செஞ்சது நான் சொன்னது தப்புதே என்னை மன்னிச்சுக்குங்க அவரை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அழுது எப்போ பார்த்தாலும் எனக்கு கூட பிறந்த ஒருத்தி வெனகாரி இருப்பா தெரியுமா தெரியும் எப்போ பார்த்தாலும் நீ தாலி வீட்டு வந்தனால அவள் வம்பிழுத்துக்கிட்டே இருப்பா தெரியுமா தெரியும் அவளோட பேசிக்கிட்டு இருக்கியா இப்போ தானே கூட்டிட்டாள்ல அவள் வெனகாரி நம்ம சந்தோஷமா இருந்தாவே அவளுக்கு தாங்காது வீடு கட்டுறாங்க வாச கட்டுறான்னு போறாமடிக்கிட்டே கிடப்பா அவளுக்கு செய்யலேன்னு சொல்லுவா சொன்னாலா கூட பிறந்தவளுக்கு ஒன்று செஞ்சது தேவை ஒரு துணி எடுத்து கொடுக்க மாட்டேன் ஆனால் அவன் பொண்டாட்டிலேயே விழுந்து கவனிக்கிறேன்னு சொன்னாலா சொன்னால என்ன பண்ணுறது அவரோட என்ன பண்ணுவானே இன்னைக்கு நான் இல்லைன்னு வாசலை பார்க்குறேன் இன்னைக்கு என் புருஷன் எப்போ வருவேன்னு உட்காந்துருக்குற அந்த ஒரு தட்டில் சாப்பிடுவி ஞாபகம் இருக்கா அந்த தட்டில் தானே சாப்பிடுவி எங்கன்னா தேடி எடுப்பி அப்போ கூட கேட்பியா அந்த தட்டு தான் அவன் பிடிக்குமாக்க தங்கமான்னு கேட்டியா சொன்னதே இல்லை சொன்னியா சொல்லியா அந்த தங்கத்தட்டில் தான் சாப்பிடுவேன்னு கேட்பில்ல அந்த தட்டை எடுத்து உனக்கு சாப்பிட மனசு இல்லைல்ல இப்போ அழுதுட்டு தானே சாப்பிட்ற இப்போ என்ன வீட்டுக்கே வர மாட்டீங்களா
நான் வீட்டில் தானே நிற்கிறேன், வாசலில் தானே நிற்கிறேன். எனக்கு அண்ணன்லாம் வந்து வரவே காணுமே. வருவி சரியா? நான் இப்போ வரமாட்டி சரியா? நான் வருவி வந்து வாசலில் தான் நிற்கிறேன். காமாடு தலைமாடு நான் என் பிள்ளை ஊட்டியாக உன்னையும் பார்த்துக்கிட்டே நிற்கிறேன். நீ அழுகாதேன்னு ஒன்று நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீ எப்போ பார்த்தாலும் எந்த வேலை பார்த்தாலும் கண்ணில் சிந்திக்கிட்டே பார்க்குற. சிந்தாமலை எப்படி இருக்க முடியுமா? அழுதுகிட்டே இருக்கிற. என் புருஷன் வந்து என்னை கூப்பிட மாட்டேனான்னு நான் ஒரு இடத்துல வந்து ஆனால் உட்காந்துருப்பில்ல, இதே இடத்துல உட்காந்து தொலை அப்படின்னு சொல்லுவியா? வீட்டுக்குள்ள எந்த நேரம் படுத்தே கிடக்குற யாவுமா வருது பாரு அண்ணன் இருப்பாரா தேடிக்கிட்டே இருந்துருது. இந்த பெத்த மகளை எப்படித்தான் விட்டுட்டு போக மனசு வந்துச்சு. விதி முடிஞ்சிருச்சுதா, விதி முடிஞ்சிருச்சு. என் பிள்ளை வந்து எங்கே வேணாலும் அப்பா எனக்கு ஒன்று வாங்கிட்டு வான்னு சொல்லிக்கிட்டே இருக்குமே, நான் இருக்கா? ஏத்தா பேசுத்தா, உன் அப்பையே பேசுறியே, நீ பேசாமல் உட்காந்துருக்க. அப்பா ஏத்தா பேசுறேன், பேசு, அப்பாட்ட பேசு. அப்பா தாயி, உன் அப்பையே பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு விதி முடிஞ்சிருச்சு. என் பிள்ளைகளோட வாழ்கிற வாழ்க்கை வந்து எனக்கு விதி முடிஞ்சிருச்சு. நான் செஞ்ச பாவம் வந்து இந்த ஜென்மத்தில் என் பிள்ளையோட்டியோட வாழ முடியாமல் போயிடுச்சு சரியா? நான் என் பிள்ளை வந்து ஆசையாக கேட்கும், ஆசையாக அப்பா எனக்கு அதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடுப்பா, நீ கொடுப்பாப்பா, நான் கேட்டதுமே போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி என் பிள்ளை சொல்லுத்தா. வாங்கி பிள்ளை ஏங்கிக்கிட்டு கிடக்குது. சரி அப்பா வந்துருமான்னு என் பிள்ளை கேட்டுச்சே. என் பிள்ளை என் அப்பா எங்கேம்மா இருக்கு, வந்துரும்லம்மா, வந்துருமா என் அப்பா வந்துடும், நீ அழுகாமல் இருப்பா, என் அப்பா வந்துருன்னு சொல்லிச்சா. அப்பா எப்போ வருதுன்னு கேட்டுக்கிட்டு தெரியுது. கேள், இப்போ வந்து நான் வந்து உனக்கு காற்று கொடுக்குறேன் கேளுத்தா, இந்த தாயிட்ட கேளு. இப்படி பண்ணிட்டு போயிட்டே சாமி தெரிஞ்சவங்களுக்கு காப்பு கட்டியெல்லாம் எனக்கு புண்ணியம் இல்லாமல் போயிடுச்சு. அத்தா, நீ இந்த ஜென்மத்தில் புண்ணியம் செஞ்சுட்ட, ஆனால் போன ஜென்மத்தில் நீ செஞ்ச பாவம் சரியா தாயி? நீ போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் உன்னை தொட்டுக்கிட்டு வந்துருச்சு. இந்த ஜென்மத்தில் தாயி நான் வந்து என் புருஷன்னு நானும் என் ஆயுசு இருக்க வரையும் பூக்குழி இறங்குறேன்னு சொன்னேன். ஆயுசு இருக்க வரையும் இறங்குறேன். என் புருஷனை ஒரு தடவை காப்பாற்றி கொடு, ஒரு தடவை இந்த உயிர் பிச்சையை கொடுன்னு மண்டாடுன தாயி. ஒரு தடவை என்னை காப்பாற்றி கொடு, ஒரு தடவை இந்த பிச்சையை கொடுவேன்னு கேட்டேன். உயிர் போகிறப்ப கூட என் புருஷன் சாகலைன்னு சொல்லி அழுத. என் புருஷன் மயக்கமாக கிடக்குறேன், என் புருஷன் எழுந்திரிச்சிருவேன், அதான் எழுந்திரிக்க வச்சிருன்னு சொல்லி நீ கும்பிட்டியேத்தா? கும்பிட்டு போச்சு. அன்னைக்கு கோயிலுக்கு தானே போச்சுன்னாரு, அதுக்காக அண்ணன் வீடு கழுவுனே. விதி முடிஞ்சிருச்சு தாயி, கோயிலுக்கு விதி முடிஞ்சிருச்சு. இந்த தாய் இனிமேல் என் பிள்ளை ஊட்டியில் காற்று கொடுக்கணும், என் புருஷன் வந்து வீட்டில் வந்து பேசணும், எங்கள் காமாடு தலைமாடு காக்கணும் தான் சொல்லியிருக்க. இந்த தாய் காக்க வைக்கிற புடி. வேறு வீட்டில் வேற என்ன பிரச்சனை இருக்குதா இல்லை என்னன்னு தெரியல. நான் சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியும். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. உன் மயனுடைய சாகம்